I never use this dandanaga. தான் சென்ற வருடமும் இந்த தீர்மானம் வருகிற போது நான் திருப்பி ஊடகங்கள் மூலமாக ஒரு அப்பீல் ஒன்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வரைவை விமர்சிக்க வேண்டாம். எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம். வரைவை மோசமாக விமர்சிக்க வேண்டாம். இந்த வரைவுல சர்வதேச விசாரணை இருக்குது. இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, தயவு செய்து விமர்சிக்க வேண்டாம்னு நான் தொடர்ச்சியாக சொன்னது. நீங்களும் பத்திரிகைகள் எல்லாம் போட்டீங்க. ஏன் சொன்னது சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. வர்றதையும் வேண்டாமண்டு சொல்லுற ஒரு போக்கு எங்களிடத்தில் இருந்தது. சென்ற வருடம் ஜெனீவால நான் அங்க இருந்த போது வெளியே இந்த தீர்மான நகல் வரைவுகளை கொளுத்தி எரிச்சவர்கள் நடைபாதையாக வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியில நின்று இந்த தீர்மானத்தை எரிச்சவர்கள். ஆமா இல்ல ஆமா. அந்த வேளையில நாங்கள் போய் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நாடுகளோட ஆதரவை கேட்கிற போது சில நாடுகள் எங்கள்கிட்ட கேட்டார்கள், இது இலங்கை அரசாங்கம் கொண்டு வர தீர்மானமா, நீங்கள் இதுக்கு எதிராண்டு. கரெக்ட். இல்ல இல்ல, இது எங்களுக்கு தேவையான தீர்மானம் சொன்னா உங்களாக்கள் தானே எரிக்கிறாங்க வெளியில இந்த தீர்மானத்தை. பிரயோசனமற்ற தீர்மானம் எரிச்சவங்க. சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஆனபடினால நாங்கள் நிதானமாக இருக்க வேணும், கவனமாக இருக்க வேணும். அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே இருந்திருக்கு. இந்த முறையும் அந்த எரிச்ச கோஷ்டி லண்டன்ல இருந்து நடபாதையா கிளம்பி போய்கொண்டிருக்கு. புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். அந்த கோஷ்டி தான் போன முறை அந்த தீர்மானத்தை எரிச்சது. இந்த முறை போவதற்கு தொடங்குற முதல் நாள் திரு சம்பந்தனையும் என்னையும் படத்தை எரிச்சு போட்டு தான் அந்த நடபாதை தொடங்கி இருக்குது. இன்னும் கொலையவில்லை, அதுக்குள்ள எனக்கு கூண்டு ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ அம் பேனர் கட்டுவாங்க வாங்க. டவுனிங் ஸ்ட்ரீட்ல பிரதமர் மந்திரியா வீட்டுக்கு முன்னால எங்கள்ட்ட படம் எரிக்கப்பட்டது. எரிச்சு போட்டாங்க போயினோம். அதுல எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சென்ற வருடம் இந்த தீர்மானத்தையே எரிச்சவர்கள் எங்கட படத்தை எரிக்கிறது நல்ல பொருத்தமான செயல் தானே. அவர்கள் தான் இருக்கிறார்கள் எங்கட படத்தை. ஆனபடினால அவர்கள் எங்களுடைய மக்களுடைய நலனுக்காக எதையுமே செய்யவில்லை. என்ன நக்கல? நான் வெளிப்படையா சொல்றேன், விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லை, எதையுமே செய்யவில்லை. நடபாதையில போறதுக்காக வருகிற தீர்மானத்தையுமே எரிக்கிற ஒரு குணம் கொண்டவர்களாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு எந்த காலத்திலையும் முடிவு வராது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவர்களுடைய தலைமத்துவம் இல்லாட்டி அவர்கள் காட்டுற வழியில இங்கேயும் சில வாள்கள் ஆடிக்கொண்டிருந்தால் எங்களோட மக்களுக்கு ஒரு நாளும் தீர்வு வராது. நான் எல்லா சினிமாவும் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பாத்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பாத்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பாத்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனால் எங்களுடைய மக்கள் அதை விட புத்திசாலிகள் ஆனபடியா தான் எங்களுடைய மக்கள் அந்த தலைமையை மாற்றி இந்த தலைமையை மாற்ற என்று வாள்கள் சொன்னாலும் அதை கேட்காமல் தொடர்ச்சியாக எங்களுடைய தலைமையில நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாரு அவர்? என்ன வள்ளுவராங்க இந்த உலகத்துக்கு பல கருத்துக்களை சொல்றதுக்கு. வெள்ளாமை நாடுகள் எந்த நாடு தன்னுடைய நலனுக்கு விரோதமாக எதுவும் செய்யாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாய். ஆனால் அந்த நாடுகளை கூட எங்களோட நலனுக்காகவும் செயற்பட வைக்கிறதுல தான் எங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. அவனை கூப்பிடுங்க, அவன் வந்தா நம்ம எல்லாருக்கும் துணையா இருக்கும். வாப்பா ஒன்னா போயிடலாம்.